இல்லை அது 2 விஷயமாவும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது பாஜகவினுடைய திருவிளையாடலாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா 2026 தேர்தலில் அதிமுக முதுகுல சவாரி பண்ணாதான் நமக்கு ஏதோ ஓரளவுக்கு 1-2 சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரியும். ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறதுல ரொம்ப உறுதியாகவும் தீர்மானமாகவும் இருக்கார். அப்போ அவங்களை என்னதான் உருட்டி மிரட்டினாலும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிறதா இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னா எடப்பாடிக்கு ஒரு தலைவலியை கொடுக்கணும் அல்லது எடப்பாடியை அங்கிருந்து அகற்றணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய நோக்கமாக இருந்து இப்போ அந்த வேலையை தொடங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய ஒரு விஷயமாக செங்கோட்டையனுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது. ஏன்னா பாஜக இது போன்ற விஷயங்களில் கை தேர்ந்தவர்கள், அதுவும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு பார்த்து அரசியலுக்கு வந்தவர். எடப்பாடி பார்த்தீங்கன்னா அவரை விட ஜூனியர். அப்படி இருக்கும்போது நமக்கு பிறகு வந்த ஒருத்தர் நமக்கு மேலே இருக்கார் அப்படிங்கிறதே நம்மளால் சகிச்சிக்க முடியாது. ஆனால் அதையும் மீறி ஏதோ ஒரு காரணத்தினால் அதையெல்லாம் சகித்து கொண்டாலும் நீங்கள் ரொம்ப அழுத்தப்படும் போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது பஸ்ட் அவுட் ஆகுறதுங்கிறது நடக்கத்தான் செய்யும்.